கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பில் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். நாகூம் 1:15 உன் பொருத்தனைகளை செலுத்து, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. உன் பொருத்தனைகளை செலுத்து. அப்ப நம்ம மேல விழுந்த கடமை என்ன அப்படின்னா, நம்ம தேவனுக்கு முன்பாக என்னென்ன காரியத்திலே ஒரு பொருத்தனை செலுத்தி இருக்கிறோமோ அதை ஃபுல்லா செலுத்தணுமா. சில குடும்பத்துல பொருத்தனை பண்ணிடுவாங்க, செலுத்த மறந்துடுவாங்க. பொருத்தனை பண்ணிட்டு அது செய்யலைன்னா பாவம். அதை எக்ஸாம்பிளுக்கு நம்ம எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட நாள்லே, ஞானஸ்தானம் எடுத்த நாள்லே அந்நிய பாஷை பேசணும், எனக்கு அபிஷேகம் வேணும்னு சொல்லி நிறைய குடும்பத்திலே பல காரியங்களுக்காக தேவனுடைய சமூகத்துல ஒப்புரவாகுவாங்க. தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து, அப்ப எனக்கு அந்நிய பாஷை வேணும், எனக்கு பரிசுத்தாவி வேணும், எனக்கு வரங்கள் வேணும், இனிமேல் நான் இந்த பாவம் பண்ண மாட்டேன், இந்த தவறான காரியம் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஏகப்பட்ட காரியம் தேவனுடைய சமூகத்துல பொருத்தனை பண்ணிடுவாங்க. அதை செலுத்தி முடிச்சிட்டாங்களா என்ன அர்த்தம் அப்படின்னா, 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா எதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களோ மறுபடியும் செஞ்சிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்திலே நாடகம் பார்க்க மாட்டேன், படம் பார்க்க மாட்டேன், எனக்கு பரிசுத்தாவியானவர் வேணும், எனக்கு அபிஷேகம் வேணும், எனக்கு வரங்கள் வேணும், எனக்கு அக்னி அபிஷேகம் வேணும், நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லி தேவனுடைய சமூகத்திலே பொருத்தனை பண்ணி அபிஷேகங்களும் பெற்றுக்கொள்வாங்க. ஆனா இன்னைக்கு தேதியில நம்ம கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம்? எல்லாருமே யோசித்து பார்க்கலாம் இப்படிப்பட்ட காரியங்களை. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு தேதியில நம்ம வாழ்க்கையில நம்ம தேவனுக்கு முன்பாக அதே போல அந்த பொருத்தனை யாரெல்லாம் பண்ணிருக்கீங்களோ நம்ம வாழ்க்கையில நம்ம தேவனுக்கு முன்பாக உண்மையா இருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்தால் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா தூங்கும் முன்பாக நிறைய காரியங்களை உட்காந்து யோசிப்போம். இன்னைக்கு இப்படி யோசிங்களேன், காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே ஜெபம் பண்ணு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. டெய்லி நான் ஜெபம் பண்ணிடணும்ப்பா, டெய்லி நான் காலைல பைபிள் எடுத்து கையில் எடுத்து வாசிக்கணும்ப்பா, தூங்கி எழுந்திரிச்சோன்னு கையில் பைபிள் எடுத்துடணும். வீட்டில் புருஷன் முன்னாடியில் ஒரு பிரச்சனை வரும், வேலைக்கு போகிற இடத்துல ஒரு பிரச்சனை வரும், ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை வரும், கம்பெனியில் ஒரு பிரச்சனை வரும், கடன் பிரச்சனை வரும், சரீரத்தில் ஒரு பலவீனம் வரும். முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கையில் பைபிள் எடுத்து வாசிக்க விட்டுருவாங்க. அப்படின்னா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த முதல் கனம், மகிமை, அந்த நேரம், தேவனை தேடக்கூடிய நேரம் குறைய போது நம்ம வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். அப்ப நைட் நேரத்தை நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, பொருத்தனைகளை செலுத்து. ஊழியக்காரங்களுக்கு காணிக்க கொடுக்கணும், மிஷினரி காணிக்க கொடுக்கணும், சர்ச்சு கட்டுறதுக்கு காணிக்க கொடுக்கணும், எத்தனையோ காரியங்கள் பொருத்தனை பண்ணிடுவாங்க. ஆனா ஏதோ ஒரு காரியத்திலே அதை மட்டும் செய்ய மாட்டாங்க. இப்படி அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியம் பொருத்தனை பண்ணிருக்கீங்களோ அது உங்க இருதயத்துக்குள்ள மட்டும்தான் தெரியும். நைட் நேரத்துல ஒரு சின்ன பாயிண்ட் தான், கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவ்வளவுதான். ஏன்னா வயசாயிருக்கும், என் பேரன் நல்லா இருக்கணும், என் பேத்தி நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படும் சொல்லி பல வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல அற்புதமும் நடந்துரும், சில குடும்பத்துல முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டுரும். ஆனா சில பொருத்தனைகளை மட்டும் இன்னும் செலுத்தாம இருப்பாங்க. அது காணிக்கையா இருக்கலாம், நேரமா இருக்கலாம், இல்ல அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு விதமான ஜனங்கள் உண்டு. சில குடும்பத்துல சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து பொருத்தனை பண்ணி நிறைய காரியங்கள் செய்து கொண்டிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு தேதியிலே நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறோமா? இப்படி சின்ன சின்ன காரியம் நைட் நேரத்துல நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது ஒருவேளை எங்கேயாவது நம்ம கர்த்தரை விட்டு வழி விலகி இருக்கிறோமா என்பதை மாத்திரம் யோசித்து பார்ப்போம். பொருத்தனையை செலுத்து,
துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அப்போ முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா பொருத்தனையை செலுத்து. பொருத்தனையை செலுத்தினதுக்கு அப்புறம் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. இப்ப நிறைய வீட்டுல துஷ்டன் ஏன் வாரான் அப்படின்னா பொருத்தனை பண்ணிட்டு மறந்து போயிடுவாங்க, பிசாசுக்கு இடம் கொடுத்துருவாங்க. பொருத்தனை பண்ணிட்டு செய்யலைன்னா பாவம் வீட்டு வாசப்படில் இருக்கும்போது சத்துரு மெதுவாக வீட்டுக்குள்ளே வருவான். அப்புறம் நைட்டு படுத்த தூக்கம் இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை, போராட்டம் அப்படின்னு சொல்லி பல காரியத்தில் புலம்புவாங்க. அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பொருத்தனை செலுத்து. அந்த ஒரு வேர்டுக்கு மட்டும் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்துக்கு நம்ம பொருத்தனை இன்னும் செலுத்தாமல் இருக்கிறோமோ அதை நம்ம செய்யும்போது துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டு போனான். சங்கரிக்கப்பட்டான். அப்போ இரவு நேரத்தில் இன்னைக்கு செய்ததுதான். ஒரு சின்ன ஜோமனி முடிக்க போறேன். இந்த வசனத்தை சற்று ஆராய்ந்து பாருங்க. ஏதாவது ஒரு காரியத்தில் பொருத்தனை ஒருவேளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை உடனே செலுத்துங்க. சத்ரு இனி உன் வழியாய் இருக்க மாட்டான். துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். இந்த வசனத்தின்படி நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா பொருத்தனைகளை செலுத்து. ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் பாதுகாத்து கிருபைக்காக நன்றி. இரவு நேரத்தில் நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, நைட்டு வேலையில் இருக்காங்க, டிரைவிங் லைன்ல இருக்காங்க. கர்த்தர் கூட இருந்து வேலி அடைத்து மூடி மறைத்து முன்னும் பின்னுமா தேவதுடைய பற்றி உங்களோட ரத்த கோட்டைகளை வேலி அடைத்து பாதுகாத்துங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை ஜீவினாலும் உங்களுடைய தழுமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. எல்லா குறைகள் குற்றங்களாற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. கடனில் கஷ்டப்படுற அந்த கடனுக்கு கர்த்தர் ஒரு முடிவு கொண்டு வந்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டும், தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்டும். வாலிப பிள்ளைகள் கர்த்தருக்குள் இருக்கணும். தேவையில்லாத பாவடிமை விசிக்க கூட கர்த்தர் வேலை அடைங்க. கற்பத்தனையா ஜீவிறாங்கப்பா, கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்க. அப்போ அவங்களோட சந்ததி ஆசீர்வித்து பள்ளி பெருக கிருபை தாங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வித்து கிருபைக்கா நன்றி. சரீரத்துல என்னென்ன பலவீனமோ எல்லா பலவீனத்திலும் நீக்கி பரிபூர்ணம் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. தாயும் பிள்ளையுமா மீட்டெடுங்க. பரம வைத்தியர் கூட இருங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே பல விதமான பிரச்சனையோடு வாழ்றாங்க. அது எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. தேவன் அருளிய அப்பா யூடியூப் சேனல்ல உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கூட ஆசிரியங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் ஜீவ புஸ்தல் எழுதப்படணும். ஆட்டுக்குட்டியும் ஜீவ புஸ்தல் எழுதப்படணும். என்னோட வாழ்க்கையில தீட்டான காரியம், பொய்யான காரியம், அருவருப்பான காரியம் எது இருந்தாலும் எடுத்து போட்டுருங்க. உங்க முன்பாக எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களை களிமண்ணா அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தர் பிரியம் இல்லாமல் என்னென்னப்பா அவருக்கு எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. அதிக அளவில் எழுப்பிடுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொருட்படுத்துங்க. என்னோட ஆவியை உடைய கரத்தில் அப்படிடும். எல்லா குடும்பத்திலும் தேவ சமாதானத்தை கட்டுடுங்க. வேற நாட்டுக்குள்ள இருக்காங்க, அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் சந்திங்கப்பா. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் பொருட்படுத்துங்க. உங்க நாம மாத்திரமே விடட்டும்பா. யாரெல்லாம் நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்களோ எல்லாரையும் வேலை அடைத்து பாதுகாத்துங்கப்பா. எத்தனையோ குடும்பத்திலே கண்ணீரோடு, கஷ்டத்தோடு, பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, மன அழுத்தத்தோடு இருக்காங்க. அதையெல்லாம் நீக்கிட்டு ஒரு இன்பமான தூக்கம் தாங்க. கர்த்தர் பொருட்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மேம்பட்டதாங்க. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்தையும் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பத்தில் உண்டாகும். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்தையும் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.